Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ويطيعوا الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் உலகமெல்லாம் படைத்த ரப்பை மறந்து அவனுக்கு இணை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் படைத்தவன் யார் என்று தெரிந்து அவனை மாத்திர வழங்கக்கூடிய மாபெரும் பாக்கியம் பெற்ற கூட்டத்தில் உள்ளவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியிருக்கின்றார். இதைவிட உயர்ந்த பாக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட உயர்ந்த பாக்கியம் பெற்ற நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு இதற்கான கூலியாக தர இருக்கின்ற சுவர்ணத்தை நாம் பெறுவதற்காக முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்படி யார் தாங்கள் கொண்ட ஈமானிலே உறுதியாக நிற்கின்றார்களோ, சோதனைகள் வரும்பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் புறத்திலிருந்து பேர் உபகாரங்களை, பேர் உதவியை வழங்குகின்றான். இதை யார் அறிந்து கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கையிலே சிறிதும் குறையாமல் அவர்கள் உறுதியான முறையில் இருந்து இந்த பூமியிலே தங்களோட வாழ்க்கையை வெற்றிகரமான முறையிலே நிறைவு செய்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புக்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே காத்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது வேதமாகிய குர்ஆனிலே ஹாமீம் சஜ்தா 41வது அத்தியாயத்திலே 30வது வசனத்திலே கூறுகின்றான். மூமின்களை பற்றிய ஒரு செய்தி, அவருடைய அளவுகோல், அவர்கள் யார் என்பதை கூறுகின்றான். இந்த வசனங்களை நாம் புரிந்து கொண்டால் நாம் இதன்படி வாழ்கின்றோமா இல்லையா, சுவனம் நமக்கு கிடைப்பதற்கான வழிமுறையில் இருக்கின்றோமா இல்லையா, அல்லது நம்மை நாமே முஸ்லிம் என்ற பெயரில் ஏமாற்றி கொண்டிருக்கின்றோமா என்பது புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஸிரு பில் ஜன்னah வ அப்ஸிரு பில் ஜன்னத்தில் லதீ குன்தும் துஅதுன்
ஒரு அருமையான மனதுக்கு இதமளிக்கக்கூடிய ஒரு வசனம். யார் இந்த பூமியிலே வாழும் பொழுது எங்கள் இறைவன் அல்லாஹ்தான் என்று கூறுகின்றார்களோ, அதாவது ஈமான் கொள்வது, சும்மா வாயில அல்லாஹ் ரப்புன்னு சொல்கிறது இல்லை, ஈமான் கொள்வதை அல்லாஹ் கூறுகின்றான். பின்னர் அவர் எதை கூறினார்களோ அதிலே உறுதியாக நிலைத்து நிற்பார்களோ அவர்கள் மீது வானவர்கள் இறங்கி அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்போம், நீங்கள் மகிழ்ந்தவர்களாக சுவனத்தில் நுழையுங்கள் என்று சுப செய்தி கூறுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மேலும் அவர்களுக்கு தைரியம் மூட்டி ஈமானை திடப்படுத்தக்கூடிய வகையிலே கூறுவார்கள், நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆஹிரா வா ஆஹிரத்தி வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவுன். நாங்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம், இந்த உலகிலும் மறுமையிலும் நீங்கள் விரும்புகின்ற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நமக்கு அவர்கள் நற்செய்தியை கூறுவார்கள். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஈமான் கொண்ட முஃமின்கள் யாரெல்லாம் சோதனை காலங்களிலே உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த செய்தி நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதை அறியாத மக்கள் இந்த உலகத்தில் கலிமாவின் பொருள் கூட தெரியாமல் முஸ்லிம் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டு முஸ்லிம் என்பதை அல்லாஹ்விடத்திலே காட்டுவதற்காக அடையாளமாக இருக்கக்கூடிய தொழுகை இல்லாது, பண வசதிகள் இருந்தும் அதற்கான ஜக்காத்தை கொடுக்காது, வாய்ப்புகள் இருந்தும் உடல்நிலையை அவர்கள் பொய்க்காரணம் காட்டி ரமலான் மாதத்திலே நோன்பும் நோற்காது, பொருளாதார வசதி இருந்தும் ஹஜ் கடமையாக்கப்பட்டிருந்தும் அவர்கள் ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பதற்காக இப்பொழுது எங்களுக்கு நேரமில்லை, நாங்கள் மிகவும் அதிகமான வேலை பளுவிலே இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய காரணங்களும் நமக்கு வெற்றியை தராது. நீ முஸ்லீம்களில் பெரும்பாலான முஸ்லீம்கள் இப்படித்தான் இருக்கிறார். பெரும்பாலான முஸ்லீம்கள். சமீபத்தில் ஒரு சகோதரர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு, கூட இருக்கவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீ அவர் கேட்குறார், நீங்கள் ஹஜ்ஜுக்கு வருவீங்க நாங்கள் எதிர்பார்க்கலையே அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, எனக்கு வர்றதில்லை அவ்வளோ ஒன்றும் ஈடுபாடு இல்லை, குடும்பத்தில் ஒரே டார்ச்சர், அதான் வந்தேங்கிறாரு. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் புரியும். கரம் ஷரீஃப் பக்கத்தில் ஹோட்டலில் தங்கியிருக்கக்கூடிய நேரத்தில் ரூம்பில் வைத்து பரிமாறப்பட்ட உரையாடல் அந்த மனிதர் என்கிட்ட சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறார். இப்படி இருக்கிறாங்களே மக்கள் அப்படின்னு. இதுதான் இந்த சமுதாயத்தினுடைய உண்மையான நிலைக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கு தான் இந்த இடத்துல நான் அதை பதிவு செய்கிறேன். ஆனால் அல்லாஹ் கூறக்கூடிய மக்கள், ஈமான் கொண்ட மக்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்றால், முதலில் இந்த சமுதாயத்தினுடைய மூத்த சகோதரர்கள் நமக்கு சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதருடைய அருமை தோழர்கள், அல்லாஹ்வும் தூதரும் இட்ட கட்டளையை ஒரு கணமேனும் சிந்திக்காமல் செயல்படுத்த துணிந்தவர்கள், தயாராக இருந்தவர்கள். அவர்களினுடைய ஒரே ஒரு நிகழ்வை நாம் இந்த வசனங்களின் மூலம் பார்ப்போம். அல்லாஹ் கூறுகின்றான், வலம்மா அல் முஃமினூனல் அஹ்ஸாப் காலு ஹாதா மா வாதனல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதக்கல்லாஹு வ ரசூலுஹு. சுப்ஹானல்லாஹ். இந்த படிக்கும்போது இந்த பொருள் புரிஞ்சுன்னா உடம்பெல்லாம் அப்படியே நினைச்சிடும், புல்லரிச்சிடும். வார்த்தை அவ்வளோ ஒரு அழகு வார்த்தை. என்ன சம்பவம் சொன்னால், முஸ்லீம்களை ஒட்டுமொத்தமாக வேரோடு கருவறுத்து விட வேண்டும் என்று சொல்லி இஸ்லாத்தினுடைய எதிரிகள் முஸ்லீம்களை அழித்தால்தான் இந்த பூமியிலே இஸ்லாமை இல்லாமல் ஆகும் என்ற ஒரு திட்டத்தோடு காஃபிர்கள், முஸ்ரிக்குகள், முனாஃபிக்குகள் என்று எல்லோரும் பல நாட்டிலிருந்து படை திரட்டி முஸ்லீம்களை அழிப்பதற்கு மக்காவை நோக்கி ஒரு கூட்டுப்படை ஒன்று தயாரித்தார்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை கருவறுக்க வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் அந்த முயற்சி உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது.
ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன். அப்படி வரும்பொழுது சில ஆயிரங்களில் இருந்த நபித்தோழர்கள் பல லட்சங்களில் இருந்த அந்த கூட்டுப்படையை பார்க்கின்றார்கள். விடிந்தால் போர். அவர்கள் தூரமாக கூடாரங்களை அமைத்து கொண்டு ஆடல் பாடல் மது மங்கை என்ற நிகழ்ச்சியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் பட்டினியும் மிகவும் கடுமையான வருந்தத்தக்கக்கூடிய சூழ்நிலையிலேயும் சில ஆயிரம் பேர்கள் இருக்கும் பொழுது சாதாரண மனித அறிவு என்ன சொல்லும் தெரியுமா? விடிஞ்சதுன்னா நமக்கு கடைசி நாள், நாளைக்கு உதிக்கக்கூடிய சூரியன் தான் நமக்கு கடைசி உதயம். ஏன்? அது அடையும் பொழுது நாம் இந்த பூமியில் இருக்க போவதில்லை, லட்சக்கணக்கில் சிக்கிக்கொண்டு நாம் சின்ன பின்னம் ஆகிவிடுவோம் என்று சொல்லும். அதையே மூமின்கள் அவர்களுடைய வார்த்தையில், ஈமானிய வார்த்தையில் சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? உண்மையாளரான நம்பிக்கையாளர்கள் அந்த நிலையை பார்த்து சொன்னாங்க. அந்த கூட்டத்தை பார்த்ததும் கூறினார்கள், உறக்க கூறினார்கள், அல்லாவும் அவனுடைய தூதரும் நம்மிடம் வாக்களித்தது இதுதான். எது? அல்லாஹ்வுக்காக உயிர் துறப்பது. மேலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதருடைய வாக்கு உண்மையான நிகழ்ச்சியாக உண்மையான கூட்டாக இருந்தது என்று கூறிவிட்டு அவங்க சொன்னாங்க, வமா ஜா அல்லாஹ் சொல்கிறான் அவங்கள பற்றி, வமா ஜாதகமும் இல்லா ஈமானோ வ தஸ்லீமா. இந்த பதட்டமான சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை என்பது குறைய வேண்டும், மாறாக அவனுடைய உள்ளங்கள் குடிகொண்டிருந்த ஈமான் அதிகரித்தது என்று உள்ளத்தை பற்றி யார் அறிவானோ அவன் கூறுகின்றான். இப்போ நான் உங்களை புகழ்ந்து இவரை புகழ்ந்து அவளை புகழ்ந்து அதில் 199% இருக்கும் பொய், உங்களை திருப்திப்படுத்த இருக்கும். உங்கள் உள்ளத்தில் உள்ளது எனக்கு தெரியாது, ஏன் உள்ளத்தில் உங்களுக்கு தெரியாது. ஆனால் உள்ளங்களின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு எண்ணங்களை அறியக்கூடிய அல்லாஹ் கூறுகின்றான், அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஈமான் அதிகரித்தது. இது உலக வரலாற்றில் இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. மரண பயம் வரணும். நியாயமா மனிதர்களுக்கு என்ன வரணும்? மரண பயம் வரணும். அவர்களுக்கு ஈமான் அதிகரித்தது மட்டும் சொல்லாமல் அல்லாஹ்வும் தூதரும் வாக்களித்து இதுதான் பாங்கினாங்க. அப்போ என்ன இதுதான்? அங்கே இருக்க மரணமா? இல்லை. இவர்கள் கையால் நாம் மரணத்தை அடைந்தால் நாம் சுவனம் செல்வோம். சுவனத்திற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ் தூதரும் வாக்களித்திருந்தார்கள். அது நமக்கு கிடைக்க போகுது. சதக்கல்லாஹு வ ரசூலுஹு. ஆம், நிச்சயமாக அல்லாஹ்வும் ரசூலும் உண்மையைத்தான் கூறியிருக்கிறார். அந்த இடத்துல சொன்னது அல்லாஹ் சிலாகித்து கூறுகின்றான். சுபஹானல்லாஹ். கொஞ்சம் கற்பனைக்கு பாருங்கள். இப்போ நம்மளை அந்த பள்ளியில் இருக்கிறோம், அழிக்கிறதுக்கு பல லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க. பள்ளிக்குள்ளே அவங்க பூந்துருவாங்க அல்லது வெளியில் இறங்கினா வெட்டுவாங்க சூழ்நிலை. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? பதட்டம் இருக்கும், கண்ணில் கண்ணீர் வரும், இதயத்தில் படவிட போகிறோம். ஆனால் அந்த மக்கள் சொன்ன அந்த இடத்துலையும் அல்லாஹ்வை கொண்டு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னது சரிதான், இங்கே நம்ம போனால் சொர்க்கம் கிடச்சிரும். மரணத்தை அவர்கள் சொர்க்கம் என்று நினைக்கின்றார்கள். அதுதான் சதி. அதுக்கு தான் சொல்கிறாங்க அல்லாஹ் அவர்கள் சொன்னதாக சொல்கின்றாங்க. சதக்கல்லாஹ் ரசூலுஹு. அல்லாஹ் அவனுடைய தூதர் இருவரும் கூறியது உண்மையைத்தான் கூறியிருக்கின்றார்கள் என்று அந்த இடத்துல அவங்க சொன்னதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிட்டு அடுத்து அந்த மக்களை பற்றிய ஈமான் நிலையை எல்லாம் சொல்லி காட்டுதான். மினல் மூமின் அல்லதீன ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹ்னு வமின்ஹும் மை யன்தலிரு வமா பத்தலு தப்தீலா. அருமையான செய்தி. அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து சொல்லுதான். இதுக்கு அடுத்த நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, அந்த கூட்டுப்படையை பார்த்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னாலே பல போர்கள் பார்த்துட்டாங்க. அதில் நிறைய சஹாபாக்கள் இறந்துருக்கிறாங்க. அப்போ இந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுதான், இந்த நிற்கின்றார்களே ஈமான் அதிகரிப்பினால் மரணம் வரப்போர் என்று தெரிந்து உறுதியாக நிற்கின்றார்களே, இவர்களில் முன்னோர்கள் சில பேர் இருந்தாங்க, முன்னால் சென்றவங்க. அவர்கள் அல்லாஹ்விடம் செய்து உடன்படிக்கையை நிறைவேற்றினார்கள், ஷஹீதாயிட்டாங்க. ஆனால் இவர்களும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தயாராக நிற்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் துல்லியமான ஒரு செய்தியை நமக்கு கோடிட்டு காட்டுதான். இதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க? போரில் உஹதில் இறந்துருக்காங்க, பத்ரில் இறந்துருக்காங்க, இன்னும் அடுத்தடுத்து நிறைய போர்கள் இதுக்கு முன்னால் நடந்த போர்களில் பூரா இறந்துருக்கிறாங்க. மிகப்பெரிய போர்கள் 6-7 போர் நடந்திருக்கு. அதில் சஹாபாக்கள் இறந்துருக்கிறாங்க. அவர்கள்
தங்களுடைய வாக்குறுதியை அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டார்கள். மீதம் இருக்கிறார்கள் இவர்கள் அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்காக வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர்! எவ்வளோ ஒரு அழகான செய்தி பாருங்கள். அல்லாஹ்வே ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை பார்த்து, அவங்களுடைய உயர் தரத்தை பார்த்து, அவங்களுடைய ஈமானை பார்த்து சிலாகிக்கின்றான். இந்த சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இவங்களுக்கு நினைத்தது கிடைத்துவிடும். இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் வானவர்கள் இறங்கி வந்து நகுன் அவுலியாக்கும், நாங்கள் உங்களுக்கு உற்ற நேசர்களாக இருக்கோம். அத்துனியா வல் ஆகிரா, இங்கே மட்டும் இல்லை, மறுமையிலே வாசல் என்ன செய்வோம், நாங்கள் சொர்க்கத்து வாசலில் உங்களை சலாம் சொல்லி வரவேற்போம், இங்கேயும் உங்களுக்கு உறுதியாக இருப்போம், உங்களுக்கு உதவி செய்வோம் என்று அவர்கள் கூறுவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். நீங்கள் எங்கெல்லாம் ஈமானுடைய உறுதியை காண்கின்றீர்களோ அங்கெல்லாம் பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த நிகழ்வில் குறிப்பாக பார்க்க போனால் அந்த சூனியக்காரர்கள் அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய மூசா நபியின் முன்னால் வந்து நின்று, இன்றைக்கி உங்களுக்கும் எங்களுக்கும் போட்டி இருக்கிறது, போட்டியை நீங்கள் தொடங்குகின்றீர்களா நாங்கள் தொடங்கட்டுமா என்று கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்களே தொடங்குங்கள் என்று கூறினார்கள். அவர்களெல்லாம் தங்களுடைய கைகளில் இருந்த கயர்களை எறியும் பொழுது பாம்பை போன்று நெளிந்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதுவும் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாத, நமக்கு முறையாக வந்து எதை படிக்கலையே, அல்லாஹ் இருக்கா உதவி செய்வாங்க. அல்லாஹ் அடி செய்கிறான், வகியின் மூலம் அறிவிக்கின்ற மூசாவை நீ பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம், உன் கையில் இருக்க கைத்தடியை போடுங்க. அதை போட்டவுடனே மிகப்பெரிய பாம்பாகவே மாறியது. அது பாம்பை போல் நெளிந்தது, இது பாம்பாக மாறியது என்று கூறுவது யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த பாம்பு நெளியக்கூடிய மற்ற கயிறுகளை எல்லாம் எடுத்து விழுங்கி அந்த ஸ்டேடியத்தில் ஒன்றுமே இல்லாமக்கிருச்சு. திகைத்து விட்டார்கள். காலங்காலமாக பரம்பரையாக சூனியம் செய்து வந்த சூனியக்காரர்கள் திகைத்து விட்டார்கள். சொல்லுவாங்க தமிழில் ஒரு பழமொழி, பாம்பின் கால் பாம்பரியம். ஒரு தொழில்காரனுக்கு தான் இன்னொரு தொழில்காரன் உண்மையாளனா இல்லையா என்பது தெரியும். இப்போ நல்ல எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கணும், அரைகுறையாக வேலை பார்த்துட்டு இருக்க ஆளை பார்த்தோன்னே எனக்கு தொழில் தெரியலன்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை, பார்க்குறதே தெரிஞ்சிடும். ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக மூசா செய்தது சூனியம் இல்லை, முடிவுக்கு வந்துட்டாங்க. அவர் சூனியம் எல்லாம் செய்யலை. அவருக்கு பின்னால் மூசா கூறுவது போல இறைவன் அவர் கூட இருக்கிறான் என்ற உறுதிக்கு வந்தார்கள். அவங்க தெளிவாக தெரிஞ்சது, உண்மையிலேயே இவங்க வந்து வித்தை காட்டியிருந்தால் நம்மளை போல இவர் ஒரு மெஜிக்சியன் என்று நினைத்திருப்பாங்க. அவங்க நல்லா தெரிஞ்சிருச்சு, இவர் செய்கிறது வித்தை அல்ல, இவரே செய்யவில்லை, இவருக்கு பின்னால் ஒரு பேருபகாரம் செய்யக்கூடிய பெரிய சக்தி இருக்கிறது. அதுதான் மூசாவும் மூசாவுடைய சகோதரர் ஹாரூனும் கூறக்கூடிய ரப்பாகும். அதுதான் சரி. எனவே ஃபிரௌன் ரப் அல்ல. யார் மூசாவுடைய ரப்போ, யார் ஹாரூனுடைய ரப்போ, அவர்களை நாமும் ஈமான் கொள்வோம் என்று அந்த சூனியக்காரர்கள் ஒருவர் கூட மிச்சம் இல்லாமல் அனைவரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். இதுக்கெல்லாம் 3 மாதம் 6 மாதம் டைமெல்லாம் இல்லை. காலையில் மதினி செய்து காலையில் அந்த நிகழ்ச்சி நடந்து சிறிது நேரத்தில் சம்பவம் மாறிடுது, தலைகீழாக மாறிடுது. நாம் கூட நினச்சிக்கிடுவோம், இவன் வந்து கொடுமைக்காரனாக இருக்கானே, இவன் ஆட்சியில் அக்கிரமம் நடக்க அநியாயம் நடக்க நம்ம அழிஞ்சோம், அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் நாடினால் ஒரு நொடி பொழுதில் நிலைமை தலையில மாற்றிடுவோம். நீ நமக்கு ஏன் மாற மாட்டுக்கு இழிவு போட்டுக்கிட்டு இருக்கோம், கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அது பின்னால் பார்ப்போம். அப்போ அல்லாஹ் செஞ்சான், ஒரு கணத்தில் அந்த சூனியக்காரர்கள் மனசில் போட்டால் உண்மை இதுதான்ப்பா சத்தியம், அவர் மூசா யார் இறைத்தூதர் என்ற உணர்வை கொடுத்தான். அவர் சொன்னாங்க, ஆமீன், நாங்கள் என்ன செஞ்சோம், ஆமீனு வி ரப்பு, எந்த ரப்பு? மூசாவை ஹாரூன், மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் யார் ரப்போ அவர்களை நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று சொன்ன உடனே ஃபிரௌன் கேட்டான், என்னப்பா நீங்கள் போனியா உங்கள் விளையாடுறது கூட்டு வந்தா அவரை தோற்கடிக்கன்னு பார்த்தா ஏன்ட்ட ஒரு அனுமதி கேட்காம நீங்களே ஈமான் கொண்டுட்டீங்களா என்று சொல்லும் பொழுது, ஈமான் கொள்வதற்கு என்ன தேவையில்லை, உன்னுடைய அனுமதி தேவையில்லை என்று சொன்னாங்க. நீ என்ன பகிச்சுக்கிறீங்களா, என்ன நடக்கும் தெரியுமா, நிச்சயமாக நாங்கள் அறிவோம், நீ எந்த மாதிரி தண்டனை கொடுப்பா என்பது எங்களுக்கு தெரியும், தெரிந்துதான் ஈமான் கொண்டோம். ஆனால் அறிந்து கொள் ஃபிரௌனே,
உன்னுடைய தண்டனை இந்த உலகத்தில் மட்டும்தான். ஆனால் நாங்கள் மறுமைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் கொண்ட ஈமானில் சிறிதும் பின்வாங்க மாட்டோம் என்று அந்த சூனியக்காரர்களாக இருந்த மூமின்கள் கூறினார்கள். இனி மறுபடியும் சூனியக்காரர் சொல்லக்கூடாது. அவங்க படித்தரம் உயர்ந்து விட்டார்கள். ஒவ்வொருவராக மார்கை வெட்டி ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான சூனியக்காரர்கள் அங்கே கொலை செய்தார். ஆனால் அவர்கள் யாரும் உண்மையிலே இறந்தார்களா? ஷஹீதானவங்க இறப்பாங்களா? இல்லை, உடனடியாக சொர்க்கம் சென்று விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் ஈமானுடைய தாக்கம், ஈமானுடைய வெற்றி. இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை ஈமானில் எப்படி இருக்குது? சின்ன சின்ன காரணங்களுக்காக ஜும்மாவை தோடக்கூடியவர்கள், முஸ்லீம்களின் அடையாளமான 5 வேளை தொழுகை இல்லாமல் இருப்பவர்கள், ஆரம்பத்தில் சொன்ன பட்டியலுக்கு இப்போ தான் வாரேன். ரமலான் நோன்பு எனது வேலை கடினம் என்று சொல்லிக்கொண்டு ரமலானின் நோன்பை நோக்காமல் இருப்பவர்கள். இந்த ஒவ்வொருவருக்கும் நான் கேட்குறேன், உண்மையிலேயே கடினமான சூழ்நிலையில் தொழ வேண்டாம், நோன்பு நோக்க வேண்டாம் என்று ஒரு அனுமதி இருந்தால் அதை எங்கே கொடுக்கப்பட்டிருக்கணும்? உலகத்திலே ரொம்ப கடினமான பதட்டமான சூழ்நிலையும் இடம் எது? போர்க்களம். நல்லா என்ன செஞ்சான்? போர்க்களத்துக்கு போனாலும் என்ன செய்ய? தொழுகப்பா. மற்றவங்களாம் கசரி செய்யலாம், 4 2 போர்க்களத்தில் ஈடுபட்டிருக்கின்ற போராளிகளுக்கு 1 ரக்காய் தொழுதா போகும். ஒரு பகுதியினர் ஆயுதம் தாங்கி அவர்களை பாதுகாத்து கொண்டு இருப்பார்கள், இமாம் தொழ வைத்துக் கொண்டிருப்பார். 1 ரக்காத்து நிறைவில் அவர்கள் பின் சென்று விடுவார்கள். அந்த ஆயுதம் தாங்கி பாதுகாத்த அவர்கள் முன்னாலே வருவார்கள். அந்த 2 ரக்காத்து என்ன செய்யப்படும்? தொழுது நிறைவேற்றப்படும். எல்லோரும் தொழுகையாளர். எங்கே இது நடக்கு? அதாவது கொஞ்சம் அசந்தா நாம் துவம்சமாகி விடுவோம், துண்டு துண்டாக்கப்படுவோம், சின்ன பின்னமாக்கி விடுவோம், உறுப்புகளெல்லாம் அரித்து ஏற்படும் என்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய போர்க்களத்தில் தொழுகின்றார்கள். முதல் போரே நோம்பில் கடமை. நோம்பு நோற்று கொண்டு தான் போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஏன் நோம்பு வைக்கல? நான் புரோட்டா மாஸ்டர், அடுப்பு பக்கத்தில் நிற்க வேண்டியிருக்கு. இல்லை, நிறைய நெருப்போட அந்த நெருப்போட கடினம். அப்போ அடுப்பு நெருப்பு பிரச்சனை இல்லை, அவர் ஹோட்டலில் பணி செய்த பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா ஈமானுடைய தாக்கம் இல்லை, அல்லது ஈமான் இருக்கோ இல்லையா, அல்லாஹ் அறிந்தவன். அதுதான் விஷயம். இது சாதாரண காரணம். 5 வேளை தொழுகின்ற நன்மக்கள்கள் இருக்கின்றார்கள். குடும்பத்தில் விசேஷம் வந்தால் தொழுகை செய்கிறாங்க, ஒரு பேப்பர் எடுத்து போட்டு பொட்டமாக ஆக்கி ஓரம் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கறது நேரத்தில் விட்டு தொழுகையை மறுவூடு எல்லாம் கழிஞ்சு தின்னு கொளுத்து 2-3 கிலோ கூடுனதுக்கப்புறம் மறுபடியும் தொழுகை லேசாக எடுப்பாங்க. இடையில் நீங்கள் மரணித்திருந்தால் எந்த நிலையில் மரணித்திருப்பீர்கள்? தொழுகை இல்லாதவர்களாக மரணித்திருப்பீர்கள், தொழுகை இல்லாதவர்களாக மரணித்திருப்பீர்கள். அந்த அச்சம் இந்த சமுதாயத்திற்கு கொஞ்சமாவது இருக்கிறதா? கொஞ்சமாவது இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான கடமையான நிலையில் இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் மரணிக்கின்றார்களோ அவர்கள் யூதனாகவோ அல்லது நஸ்ரானியாகவோ தான் மரணிக்கின்றான், அல்ல அவன் முஸ்லீமாக மரணிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடும் சொல். ஹஜ்ஜு கடமை இருக்குது, பிஸ்னஸ் மேனும் பிஸி பிஸி பிஸி, எனக்கெல்லாம் 30 நாள் போக முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் போனால் பல கோடி என்ன செஞ்சிருவோங்க, அப்படி நின்றுடும், அப்படி தலைகள் எல்லாம் பிரச்சனையாயிரும். என்ன ஹஜ்ஜியை போகாமல் இருக்கிறா, அந்த நிலையில் அவன் மரணித்து விட்டால், ஹஜ்ஜை நிறைவேற்றாத கடமையாக இருந்தும் நிறைவேற்றாமல் அவன் மரணித்து விட்டால் அவன் முஸ்லீம் அல்ல என்பதை அல்லாஹ் தூதர் கூறுகின்றாங்க. அதோடு விடலை, உங்களில் யாருக்கு உலுகியா ஒரு பிராணியை வாங்கி உலுகியா கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தும் அவர்கள் உலியா பிராணியை வாங்காமல் உலியா கொடுக்காதவர்களாக இருந்தால் நான் தொலை வைக்கும் இந்த ஈத்துக்கா திடலுக்கு வராதீர்கள். உங்களுக்கு பெருநாள் தொலை என்ன கிடையாது, போகாடாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே நேரத்தில் மாதவிடா ஏற்பட்டிருக்க பெண்கள் தொழுகை இல்லாத நிலையிலேயும் நீங்கள் வீட்டில் இருக்காதீங்க, இருந்து அந்த பெருநாள் தொழுகையை நீங்கள் தொழாமல் இருப்பீங்க. ஆனால் அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் என்று அழைத்த அல்லாஹ்வின் தூதர் உலுகியா பிராணியை வாங்கி உலுகியா கொடுக்க சக்தி இருந்தும் திராணி இருந்தும் நீங்கள் உலுகியா கொடுக்கவில்லை என்று சொன்னால் பெருநாள் திடலின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொன்னாங்க. அது நானும் நீங்களும் தொலை வைக்க திடல் இல்லை. யாருடைய திடல்? அல்லாஹ்வுடைய தூதருடைய திடலுங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இருந்ததே மதீனாவுக்கு ஒரே திடல், ஒரே தலைவர், ஒரே இமாம், அல்லாஹ்வின் தூதர். அவர் அந்த நேரத்தில் வர வேண்டாம் என்று
சொல்லிவிட்டால் எவ்வளோ பெரிய குற்றம். இன்றைக்கி நம்ம மக்களில் ஊழிகை கொடுக்குறது செஞ்சால் அடுத்த வருஷம் பார்ப்போம் நாங்கள். இப்போ கூட்டு குர்பானி வந்த உடனே அது எப்படி ஆகிப்போச்சு, டெம்பரவரி கசாப் கடையாயிருச்சு. கூட்டு குர்பானி திட்டம் ப்ராக்கெட்டில் டெம்பரவரி பீப் ஸ்டால் போடுங்க. அயோக்கியர்கள், திருடர்கள், மார்க்கம் தெரியாத மடையர்கள், இவர்களெல்லாம் வசூல் பிரச்சனை செய்கிறாங்க. இப்போ கூட்டு குர்பானி கொடுக்குறாங்க. கூட்டு குர்பானி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், எல்லாத்தையும் பணம் வாங்கிக்கிடணும். அவங்க என்ன செய்வாங்க, ஒரு அமௌண்ட்டில் கொஞ்சம் மாடு வாங்கி உங்களுக்கு இவ்வளோ தான் கறி தருவோம் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு 5 கிலோ அப்படியே அடிச்சு பாக்கெட்டில் போட்டு கையில் கொடுத்துருந்தாங்க. எத்தனை பேர் பங்கு வாங்கணும், அத்தனை மாடுகள் பிடித்தோமா, அதனுடைய விலையை பார்த்தோமா, அந்த செலவுகளுக்குள்ளே கொண்டு வந்தோமா, அவர்கள் பணத்திலேயே அவர்களுக்கு எல்லாமே மாட்டுக்கு தீவனம் போட்டோமா, எந்த கணக்கும் இல்லாமல் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு இமாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தருதலை, இமாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தருதலை சும்மா போன ஹஜ் பெருநாள் முடிஞ்சு போடாப்பில் எதில் வாட்ஸ்அப்பில் அன்புக்குரிய பங்குதாரர்களை, கூட்டு குர்பானியார் மிகுந்த பணத்தை எங்களுடைய மதர்சாவுக்கு நாங்கள் செலவு வைத்துக் கொள்வதாக முடிவு செய்திருக்கின்றோம், துவா செய்யுங்கள். இறந்தது அபு ஜஹீல் பத்ர் போரில், இருப்பவர்கள் எல்லாம் இப்னு ஜஹீல்கள். எப்படி கூட்டு குர்பானில் பணம் மிஞ்சிச்சா? எப்படிடா மிஞ்சிச்சு? எப்படி மிஞ்சும்? நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க, 15 பேர் சேருதோம் கூட்டு குர்பானில், 15 பேர் சேருதோம். அப்போ என்ன செய்யணும்? நான் 14 பேருக்கு 2 மாடு பிடிச்சிருக்கோம், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதான முறை. 15 பேர்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது, 18 பேர்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் கூத்தாநல்லூரில் ஒரு இமாம் சனது பட்டம் வாங்கிய ஒருவர், மார்க்கத்தை படிக்காத ஒரு தருதலை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மக்கள்கிட்ட போகிறோம், கிட்டத்தட்ட 118 பங்கு வாங்கியிருக்கிறார். 118 பங்கு. ஒரு பங்குக்கு 5000 ரூபா வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, ஒரு கசாப் கடையில் போய் 118 பேருக்கு 5 கிலோ கறி லக்கேஜில் வாங்கி பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஹோல்சேலில் வாங்கினா 1 கிலோ கறி எவ்வளவு? 300-320 ரேட் இருக்கா? ஹோல்சேலில் வாங்கினா எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் 240 ரூபாய்க்கு இந்த மேலே பணத்தில் கிடைக்கும், 220 கிடைக்கும். அது எவ்வளோ வாங்கிட்டு போகிறாரு? 7 பங்கு கிடைச்சிருக்காரு. 7 3 21. அவங்க 7 பேருக்கு 7 5 35,000 ரூபா பிரிச்சிருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு கறி 5 கிலோ 3 கிலோ கணக்கு பண்ணி உளியாவை கொடுக்காம கடையில் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் இனி வருங்காலத்தில் கூட்டு குர்பானி என்று எங்கெல்லாம் வால் போஸ்டர் ஓட்டப்பட்டு இருக்கிறதோ, இந்த பேட்டா செருப்புக்காரன் மாதிரி எங்களிடம் 199 ரூபா மட்டுமே அப்படின்னு பொறுமையாக இருப்பான். அவங்க 4000 போடுறாங்க, இவன் 4400 மட்டுமே. இன்னொருத்தர் 4000 ரூபா ரவுண்டாக போட்டால் 3900 மட்டுமே. என்னப்பா பண்ணுறீங்க? ஏன் இந்த அழிச்சாட்டியம், ஏன் இந்த அக்கிரமம்? நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவே மாட்டீர்களா? காலமெல்லாம் மடையர்களாக இருந்து மரணிக்க போகின்றீர்களா? அநியாயக்காரர்களே, எவ்வளோ பெரிய தப்புங்க இது, எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் ஜமாத்தில் கூட்டு குர்பானி ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊரில் முதல்ல கூட்டு குர்பானி ஆரம்பித்தது நாங்கள் தான். இன்றைக்கி வரைக்கும் சிஸ்டம் என்ன தெரியுமா, முதல்ல கூட்டு குர்பானி ஆரம்பித்த உடனே ஊரில் உள்ள எல்லோரும் கொண்டா தந்தாங்க. அடுத்த வருஷம் பார்த்தோம் 21 மாடு பிடிக்க வேண்டியதாகிடுச்சு. அடுத்த வருஷம் பார்த்துட்டு தொழுகையாளி இல்லாதவங்கள்ட்ட காசு வாங்கக்கூடாது, உனக்கு தொழுகையில் உனக்கு வேண்டா குர்பானி போ, எங்கேயுமே கொடுத்துக்கோ வாங்க மட்டும் சொல்லி 21 மாடை குறைச்சி 9 மாட்டு கொண்டு வந்தாச்சு. அந்த 9 மாட்டுக்காரங்க யாருன்னா, அன்றாடம் நம்முடன் சஃபில் நின்று ஃபஜர் தொழுகை நிறைவேற்றவர்கள். அவங்களுக்கு என்ன கண்டிஷன் தெரியுமா, மாடு பிடிக்க போகிறாங்கல்ல, அந்த பஸ் டிக்கெட்டில் இருந்து கடைசி அவங்களுக்கு தரப்போகிற பக்கெட்டு அல்லது கேரி பேக் வரைக்கும் மூக்கணாங்கயிறு அதுக்கு போட்ட வக்கல் எல்லாம் அந்த காசு தான். மிச்சம் இருந்துன்னு சொன்னால் பங்கிட்டு உங்களுக்கு ஜிபே மூலம் தந்து விடுவோம். தேவைப்பட்டதுன்னு சொன்னால் 1 ரூபாயானாலும் சரி 100 ரூபாயும் சரி உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுவோம். முடிஞ்சு போச்சு. இப்படி சொன்ன உடனே கூட்டம் உடஞ்சிருச்சு. ஜமாத்தில் உள்ளவங்க மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில் போயாச்சு, எங்கே ஒரு போஸ்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ எதுக்கு போஸ்டர் விட்டு தானே கேட்குறேன்? பள்ளி இல்லாதவனெல்லாம் என்ன செய்கிறான், கூட்டு குர்பானி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். அப்போ ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், மார்க்கம் தெரியாதனால மார்க்கத்தில் இருந்து கொண்டு மக்களை மடைமாற்று செய்யக்கூடிய மடையர்கள், ஜஹீல்கள் இவர்கள். அதனால தான் சொன்னேன், இறந்தது அபு ஜஹீல் தான், இருப்பவர்கள் இப்னு ஜஹீல்கள், மடையர்களுடைய குழந்தைகள் இவர்கள்.
மடையர்களாக இருக்கின்றார்கள், மார்க்கறிவற்றவர்கள். அப்போ இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இது போல் மடைமாற்று வேலை செய்கின்றார்கள். தவறு செய்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, அது போகாதீங்க. உங்களுக்கு கூட்டு குர்பான விஷயத்தில் உங்களுக்கு உண்மையிலே ஆடு பிடிச்சி கொடுக்க முடியுமா? ஆனால் கூட்டு குர்பானை சேரக்கூடாது. அது ஒரு வகையான கிரிமினல் வேலை. எனக்கு ஒரு 15 ரூபா கொடுத்து ஒரு ஆடை பிடிக்க முடியும், கூட்டு குர்பானை பார்க்க 4500 தான், எவ்வளோ மிச்சம்? எனக்கு 10,200 ரூபா மிச்சம் என்று நான் பார்த்தேன்னு சொன்னால் நான் எதை நிறைவேற்றலை? உலுகியாவே நிறைவேற்றலை. ஒரு வரவுசூல கணக்கு பார்த்துட்டு செய்கிறேன், எது லாபம் நஷ்டம் பார்க்குறேன், என்னுடைய உலுகியாக அந்த இடத்துல தோங்கும், அல்லாஹ்வே அறிந்தவன். அதனால் கூட்டு குர்பானை யாருக்குன்னு சொன்னால் ஒரு வழியே இல்லை, என்கிட்ட அவ்வளோதான் முடியும், நானும் குர்பானி கொடுக்க ஆசைப்படுறேன் என்று நினைப்பவர்களுக்கு கூட்டு குர்பானி. அந்த இடத்துல தான் அல்லாஹ் என்பவர் அவளுக்கு சலுகையை செஞ்சாங்க, ஏற்படுத்தினாங்க. பரவாயில்ல, நீங்கள் ஆட்டுக்கு மட்டும் சிங்கிளாக இருந்துக்கிடுங்க, மாட்டுக்கு ஒட்டகத்துக்கு 7 பேர் சேர்ந்துக்குன்னு சொல்லி ஒரு சலுகை அறிவித்தார்கள். அந்த சலுகை தரவாராக பயன்படுத்தக்கூடிய மக்களாக இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது சதக்கல்லாஹ் ரசூல் என்று சொன்ன அந்த சஹாபா பெருமக்கள் எங்கே கூட்டு குர்பான் என்ற பெயரை கொள்ளையடிக்கக்கூடிய கேவலமானவர்களாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அங்கே எப்படி நமக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும்? இழிவுதான் கிடைக்கும். அதுதான் கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஆகிய அன்புக்குரியவர்களே, யார் எதுவும் செய்யட்டும், நீங்கள் மௌத்தானா நான் மௌத்தானா, தனித்தனி கபரு, தனித்தனி கணக்கு, தனித்தனியாக கேள்வி கணக்கு. அதனால் நான் என்னுடைய கணக்குக்கு பதில் சொல்லக்கூடிய தெம்பும் திராணியையும் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில் வாழும் பொழுது இயன்ற வரை சத்தியத்தை பின்பற்றி நேர்மையுடன் வாழ்ந்து மறைத்தோட வேண்டும். இதுதான் விஷயம். நீ இந்த உலகத்தில் எந்த சாதனை செஞ்சால் நல்லா டென்ஸ் செய்யாது, பேர் வராது. நீ உலகத்தில் எவ்வளவு ரிவார்டுகள் வாங்கினாலும் சரி, அவார்டுகள் வாங்கினாலும் சரி, பெரிய அச்சீவர்ஸாக இருந்தாலும் சரி, மக்களுக்கெல்லாம் எழுச்சி விட்டக்கூடிய மோட்டிவேட் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் ஸ்பீச்சராக இருந்தாலும் சரி, ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அல்லாஹ்விடம் செல்லா காசு. இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் அல்லாஹ் நாளைக்கு மர்ம நாளில் உங்கள் உருவங்களைய உள்ளங்களைய பார்க்க போவதில்லை, உருவங்களை உடைகளைய பார்க்க போவதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களை பார்ப்பான். உள்ளத்தில் தான் ஈமான் இருக்கு, உடையில இல்லை, வெளி வேஷத்தில் இல்லை. இதெல்லாம் வளரும், முதிரும், மீண்டும் வளரும். இது கிளியும் அழுக்காக துவைச்சு போட்டுக்கலாம். ஆனால் உள்ளத்தில் இருக்க ஈமான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் பார்ப்பான். அதை சரியாக வைத்துக் கொண்டு மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக தயாராக வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் நசீப் செய்தவனாக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கடந்த கால வரலாறுகளை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த காலத்தில் நடந்த வரலாறுகளையோ, அல்லாஹ்வின் தூதர் இந்த உயிரில் இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவரோடு வாழ்ந்த சஹாபா பெருமக்களையோ அவர்களை பார்த்து நாம் உதாரணம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதே நேரத்தில் சமகாலத்திலும் ஈமானுடன் வாழக்கூடிய மக்கள்கள் இருக்கின்றார்கள். இங்கே ரொம்பலாம் போக வேண்டாம். அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட பூமி இந்த உலகத்தில். நாளை மஹ்ஷர் மைதானம் இதுதான் என்று காட்டப்பட்ட ஷாம் தேசம், பலஸ்தீன், சிரியா, இன்னும் 2 நாடு 3 நாடு இருக்குது. முக்கியமாக பலஸ்தீன். அங்குதான் அதிகமான நபிமார்கள் தோன்றிய இடம். இறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய இடமும் அதுதான். அதிகமான நபிமார்கள் அடக்க செய்யப்பட்ட அடக்க ஸ்தலங்கள் உள்ள நாடும் அதுதான். ஆனால் நேற்றைய நேரம் இப்போ வாழக்கூடிய இப்லிஸ் நெதன்யாஹு சொல்கிறான், இனிமேல் நாங்கள் கசாவை என்ன செய்ய போகிறதில்லை, கொடுக்க போகிறதில்ல, கிஞ்சூற்றும் சிறிய நிலம் கூட கொடுக்க போகிற, அதை நாங்கள் இஸ்ரவேலுடன் சேர்க்க போகின்றோம் என்று. அதை நெருங்கட்டுவன். அதை நெருங்கும் பொழுது தான் அல்லாஹ் தனது படையை இறக்குவான். நல்ல விலை கிடக்க. இதுக்கும் நம்ம சின்ன ஒரு காட்சியை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு ஒரு 50 வருடத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் தான். அபாபில் பறவையை அந்த சுடுகருக்குகளை போட்டு அந்த படைகளை பூரா சிதறடித்து கொன்னது. அப்படியே நடந்துன்னு சொன்னால் அப்போ யாருமே முஸ்லீம் இல்லை, முஷ்ரிக்குகள் தான் கௌபத்துல்லாவை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த படையுள்ள அப்ரஹாவினுடைய படை நுழையும் போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது அல்லாஹ்வின் இல்லம்,
அல்லாஹ்வே பார்த்து கொள்வான். நாம் என்ன செஞ்சிருவோம், நம்மளை பாதுகாத்துக்கிறோம். எல்லோரும் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. யாரும் இல்லாத அனாந்தரமாக விடப்பட்ட நிலையிலே கௌஃபா முன்னால் வந்து கொண்டிருக்கிற அப்ரஹாவின் படை அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பலசாரிகளை கொள்வதற்கு மிக பலம் பொருந்திய ஆயுதமெல்லாம் தேவையில்லை. இருக்கிறதுலே எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்த கொள்ளுவான். அவங்கள அழிக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன அனுப்புனா, டைனோசர் மாதிரி கண்வன் சொல்கிறோம், பெரிய மிருகம்னு சொல்லி சினிமாலெல்லாம் பயன்காட்டிக்கிட்டு இருக்கானே, அந்த மாதிரி மிருகத்தை அனுப்பலை. சின்ன சின்ன பறவைகளை அந்த பறவைகளுடைய சின்ன காலில் அந்த சின்ன காலில் இருக்க சின்ன கற்களால் அவர்களை தகர்த்தெறிஞ்சான். சின்ன பின்னமாக அந்த யானை படைகள் எல்லாம் சிதறியது. அதான் சூரத்துல் ஃபீல் அல்லாஹ் சொல்லுங்க, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்லஹு கைதஹும் பிதக்லீப் அர்ஸல அலைஹிம் தொய்ரன் அபாபில். அல்லாஹ் சொல்லுதான், என்ன செஞ்ச, சிறிய அபாபில் என்ற சிறிய பறவை கொண்டு தான் இறக்கணும். அது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. பலம் பொருந்தி சமுதாயம், ஆது சமுதாயம், அவர்களுக்கு என்ன செஞ்சான்ல, ஒரே ஒரு சத்தத்தை ஒன்று ஏற்படுத்தினான். அவங்க இழந்துட்டாங்க. இன்னும் அதே மாதிரியான மக்களுக்கு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு காற்றடிக்க செய்தான், இறந்து போனாங்க. கல்மலை பொழிவித்தான், 100 சதவீதத்துக்கு இறந்து போனாங்க, அழிக்கப்பட்டார்கள். வருகாலத்தில் வரக்கூடிய யாஜூஜ் மாஜூஜ் இருக்கிறதுல பலம் பொருந்திய இறுதி படை இந்த பூமியில் பலம் பொருந்திய இறுதி படை, அழிச்சாட்டியத்துக்கு பேர் போன படை யாஜூஜ் மாஜூஜ் மக்கள்கள். அவர்கள் வந்து எல்லோரையும் அழித்து அவர்கள் மமதையில் வெற்றி கழிப்பில் கொக்கரிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள், இவர்களை அழிக்க எங்களால் முடியாது ரப்பே, நீ அவர்களை அழித்து விடு என்று சொல்லும்போது சிறிய புழுக்களை அனுப்பி அந்த பெரும்படை அல்லாஹ் அழிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புழு வரிசை தான் சாப்பிட்றாங்க. அதுபோல பலஸ்தீன மக்களுக்கு இடர்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் ஈமானை இழக்கவில்லை. அவர்கள் இழப்பது கட்டிடங்களை, அவர்கள் இழப்பது உணவுகளை, அவர்கள் இழந்தது நிம்மதியை. ஆனால் ஈமானை இழக்கவில்லை. சிறிய 4 வயது குழந்தையில் இருந்து பெரியவர்களை நல்லா கவனிங்க. இந்த சூழ்நிலையிலையும் 1.5 வருஷத்துக்கு மேலே அவங்க ரமலான கடந்திருக்காங்க, ஹஜ்ஜு பெருநாள் கடந்திருக்கிறாங்க, தொழுகை நடந்திருக்கிறது, ஐங்கால தொழுகை நடக்கிறது. சிறு குழந்தைகளும் பட்டினியில் இருந்தால் தொழுகை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம், 5 தொழுகிறோமா, நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ள வேண்டும். அந்த மக்கள் தொழுகிறாங்க, தொழுகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அல்லாஹ் சோதிப்பானங்களை வெற்றி எங்களுக்கு தான் என்று கூறுகின்றார்கள். நாங்கள் இந்த மண்ணை விட்டு செல்ல மாட்டோம் என்று உறுதியாக இருக்கின்றார்கள். சொல்லிக் கொண்டு இருக்கும்போது டிவியில் பேட்டி கேட்டிருக்கும்போது கிட்டத்தட்ட 14 மாடி கட்டடம் அங்கே குண்டு வீசப்பட்டு தகர்த்தெறியதை திரும்பி பார்த்துட்டு தொடர்கிறார்கள் பேச்சு. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நாங்கள் மரணத்தை தள்ளி போட்டு கொண்டு தான் இருக்கிற மொழியை மரணத்திலிருந்து தப்பவில்லை. ஆகையால் எங்களுக்கு மரணம் ஒரு பொருட்டல்ல. எங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ நபர்களை நாங்கள் சென்று விட்டார்கள், நாங்களும் அதிபர்கள் அவரோடு சென்று விடுவோம். ஆனால் வெற்றி இறுதி மூமின்களுக்கு தான் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான்னு சொன்னால் அதுதான் ஈமானுடைய உச்சகட்ட வெளிப்பாடு. நம்மளாம் நம்ம தொழுகை இல்லாதவங்க, நோன்பு இல்லாதவங்க தனியாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நம்மளுடைய இழிவான இந்த நிலைமை நினச்சி பாருங்க, நமக்கு என்ன கேடு வந்துச்சு, ஏன் இப்படி இருக்கிறோம்? முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு தானே இருக்கிறோம். முஸ்லீம் என்றால் அதுக்கு அடிப்படை தகுதி வேண்டாமா? ஒரு ஸ்கூலில் நம்ம காசில் ஃபீஸ் வாங்கிட்டு நடத்துகிற ஸ்கூல்லையே அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஐடி கொடுக்குறான். நம்மளுடைய அடையாளம் எது? ஈமான் தானே. நம்முடைய அடையாளம் எழுது தொழுகை தானே. அல்லாஹ்விடத்தில் நான் எதை சொல்லி முஸ்லீம் என்று வாதாட முடியும்? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை சந்திக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, எனவே அந்த நாள் நிச்சயமாக வரும். அந்த நாளில் இருந்து யாருமே தப்ப முடியாது. அந்த நாள் வரும் பொழுது நல்லோர்கள் தீயோர்கள் என்று 2 நாள் பிரிக்கப்பட்டு அவருடைய வலக்கரத்திலும் இடப்புறத்திலும் அவருடைய ஏடுகள் கொடுக்கப்படும். அவரவர்கள் ஏடுகளை படிப்பதற்கும் கணக்கு பார்ப்பதற்கும் அவர்களே போதுமானவர்கள், இன்னொரு கணக்காளர் தேவையில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களிலே கூறுகின்றான். அப்பேற்பட்ட ஒரு நாள் வரும் என்று உண்மையிலேயே நம்பியிருந்தால் அதற்கு பெயர் தான் ஈமான், அவர்தான் முஸ்லிம். உண்மையிலேயே நாம் அதை நம்பியிருந்தால் ஏன் தொழவில்லை, ஏன் ஜக்காத்து கொடுப்பதில்லை, ஏன் ஹஜ் செல்வதில்லை, ஏன் நோன்பு இருப்பதில்லை, ஏன் ஜும்மாவை கூட அதற்குரிய வக்திலே வந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு கூட சிறு முயற்சி எடுக்காதவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மரணம் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நேற்றை விட போன வாரத்தை ஜும்மாவை விட இந்த வார ஜும்மா நாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்? கிட்டத்தட்ட 164 மணி நேரம் குறைஞ்சி போச்சு. 7 நாளுக்கு ஒரு போச்சு.
7 பகல் 7 இரவு போச்சு, நம்ம வாழ்க்கையில் கலைந்து கொண்டே இருக்கிறது, மரணம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. நாம் இதை விட அடுத்த கட்டத்திற்கு செல்வோமா இல்லை என்பது அல்லாஹ்வை அறிந்தவன் இருக்கிறான். ஆனால் மரணம் நிச்சயம். அந்த மரணம் நம்மை தொடும் முன்னே நம் ஈமானை பாதுகாத்து, ஈமான் இருப்பவர்கள் ஈமானை புதுப்பித்து, அந்த ஈமானை புதுப்பித்தவர்கள் புத்துணர்வோடு வைத்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழிகளிலே முழு முயற்சி செய்வோம். யார் முயற்சி செய்வார் என்றார்களோ, எதை பற்றி